Alhamdulillah Rabbil Alamin. Salatu wassalam ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Qala ta'ala wa minhum ummiyyun la ya'lamuna al-kitaba illa amaniya wa innahum la yadhunnun. Fawailul lil ladzina yaktubuna al-kitaba bi aydihim thumma yaquluna hadha min 'indillahi liyashtaru bihi thamanan qalila. Fawailul lahum mimma katabat aydihim wa wailul lahum mimma yaksibun. இது சூரா பக்ராவுடைய 78வது 79வது ஆயத்துக்கள். இதில் அல்லாஹ் தஆலா வேதக்காரர்களை பற்றி அவங்க இரண்டு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவங்கள சிலர் உம்மீயீன்கள். உம்மீயீன்கள் சொன்னால் எழுத வாசிக்க தெரியாதவர்கள். எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. அதில் என்ன இருக்கு என்பது கூட, அதாவது எழுதப்பட்ட விஷயத்தில் என்ன இருக்குன்னு வாசிக்க தெரியாது. அப்படியான மக்கள் இருக்கின்றார்கள். இல்லாமானி எவைன்னு இருக்கணும். அதில் வாசிக்க தெரியாது, ஆனால் அதில் வாசித்த மாதிரி பொய்களை சொல்லுவார்கள். தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு புத்திக்கு படுற மாதிரி அது இல்லாத விஷயங்கள் கூட அதில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவார்கள். வைனுகுல்லா எபுன்னூன், இவர்கள் சும்மா யோசித்து கற்பனை செய்துதான் சொல்கிறார்கள், எதுவும் கிடையாது. அப்போ உம்மீன்கள்னா எழுத வாசிக்க தெரியாதவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் உம்மி தான், எனக்கும் எழுத வாசிக்க தெரியாது. சஹாபாவுடைய சமுதாயத்தை பற்றி சொன்னாங்க, நாங்கள் உம்மீன்கள், எங்களுக்கு அவ்வளோ எழுத வாசிக்க தெரியாது. அப்போ அதே மாதிரி அவர்களும் உம்மீன்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, வேதக்காரர்கள். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், வமா குன்த தத்லூ மின் கப்லிஹி மின் கிதாபின் வலா தஹுத்துஹு பியமீனி. நபியே, இதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு படிச்சுட்டு தரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வாசிக்கவும் தெரியாது, அதே நேரத்தில் உங்கள் வலது கையால் உங்களுக்கு எழுதவும் தெரியாது. அப்படின்னா எழுத வாசிக்க தெரியாதவராக நீங்கள் இருந்தீர்கள். இதன் அர்த்தாபுல் முபத்திலோன், நீங்கள் அப்படி எழுத வாசிக்க தெரிஞ்சதாக இருந்தால் முந்தியிருந்தே ஆரம்பத்திலிருந்தே சந்தேகப்படக்கூடியவர்கள், குழப்பவாதிகள் இன்னும் சந்தேகப்படுவாங்க. அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தன்னுடைய கையால் எழுதிக்கிறாரு, தான் எழுதிட்டு இப்படி பேசுகிறார், குர்ஆன் சொல்லுகிறார் என்று சந்தேகப்படுவாங்க. அதனால் நான் சொன்ன, நபியே நீங்கள் எழுத வாசிக்க தெரியாதவர், இப்படி குர்ஆனுடைய அழகான இது அரபியில் ஆக ஹை ஸ்டாண்டர்டான வார்த்தைகள் தான், அமைப்பு தான் குர்ஆனுடைய அமைப்பு. எழுத வாசிக்க தெரியாத ஒருத்தர் இவ்வாறான வசனங்களை சொல்வது என்பதை புத்திக்கு படாத ஒரு விஷயம். அப்போ எழுத வாசிக்க தெரிஞ்சவராக இருந்தால் மக்கள் சந்தேகப்படுவாங்க என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா உம்மத்துன் உம்மியா, நாங்கள் ஒரு உண்மையான உம்மத்தினர், எழுத வாசிக்க தெரியாத சமுதாயத்தினர். லா நக்துபு வலா நஹ்சு, எங்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது, கணக்கு பார்க்கவும் தெரியாது, எண்ணிக்கை கூட தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அஷ்ஷஹ்ரு ஹாக்கதா வஹாக்கதா வஹாக்கதா, மாதம் இவ்வாறுன்னு சொன்னாங்க, 10 10 10. இன்னொருத்தர சொன்னாங்க ஹாக்கதா ஹாக்கதா 20, அதுக்கு ஒரு வரல மடக்கிட்டு சொன்னாங்க 9 காட்டி இவ்வாறு. மாதங்கள் 30 நாட்கள் அல்லது 29 நாட்களாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அது கூட 29 30 கூட ரசூலா சொல்லலை, கை விரலால காட்டித்தான் சொன்னாங்க. அவங்க எழுத வாசிக்க தெரியாமல இருந்ததுனால மடையனாக முட்டாளாக இருக்கல, அல்லாஹ் தஆலா தன்னுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு வழிகாட்டினான். அதனால ஆக உயர்ந்த நாகரீகத்தில் இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாங்கள் நினைக்கிற நாகரிகம் அல்ல, இன்றைக்கு மிருகத்தனமான நாகரிகம் அல்ல, ஆக உயர்ந்த வழிகாட்டுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்ன இடத்துல சொல்கிறான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும், அவன்தான் உம்மீயீன்கள்ல, அதை எழுத வாசிக்க தெரியாத சமுதாயத்தில் அவர்களிலிருந்தே ஒருத்தர ரசூலாக அனுப்பினான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பிய சம்பந்தம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ உம்மி என்று சொன்னா, உண்டா அரபியில உண்டா தாய்க்கு சொல்றது. அரபிகளுடைய தன்மை என்னண்டா, எழுத வாசிக்க தெரியாதவங்களை தந்தையும் பக்கம் இணைக்க மாட்டாங்க. உம்மியிடா தாயும் பக்கம் இணைக்கப்பட்டவன் அர்த்தம். அப்படின்னா எழுத வாசிக்க தெரியாதவரை பொதுவாக பெண்கள்கிட்ட எழுத வாசிக்கக்கூடிய கல்வி இருக்கிற ரொம்ப குறைவு. படிப்பறிவு பெண்களுக்கு மட்டும் ஆண்களை விட ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அதனால எழுத வாசிக்க தெரியாதவரை தாயோட சம்பந்தப்பட்டவர் என்று உம்மி என்ற வார்த்தையை பாவிச்சாங்க. அப்ப அந்த மக்கள் எழுத வாசிக்க தெரியாதவர்களா இருந்தார்கள். ஆனா இல்லா அமானிய, ஆனா பொய் சொல்ல நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. தான் விரும்பின மாதிரி இட்டு கட்டுறதுக்கு தயாரிக்கிறது தெரிஞ்சிருந்தாங்க. அப்படி இட்டு கட்டி சொல்லுவாங்க, இது குர்ஆன் எங்களோட வேதத்துல தௌராத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப யஹூதியர் ஒரு கூட்டம் எழுத வாசிக்க தெரியாம இருந்தாங்க.
அவங்க தனக்கு மனசுல படுற மாதிரி உள்ள கருத்துக்களை இது எங்களோட வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில அரபிகள்கிட்ட, அதாவது முஸ்லீம்கள் அல்லாத அரபிகள்கிட்டையும் முஸ்லீம்கள்கிட்டையும் அவங்க சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம். இன்னொரு கூட்டம் அவங்க இருக்கிறாங்க, அவங்க தங்களுடைய கையால எழுதுவாங்க, எழுத வாசிக்க தெரிஞ்சவங்க. அவங்க எழுதிட்டு சும்மா யக்கூலுன ஹாதா மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இவங்களுக்கு இறங்கின வேதம் என்று சொல்லுவாங்க. அவங்களே போய் எழுதிட்டு லியஷ்தரு பிஹி ஸமனன் கலீலா, எதுக்குன்னு சொன்னா அதை கொண்டு கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. அப்ப இவங்க என்ன சங்க இன்னொரு கூட்டத்தில் இருந்தாங்க, அவங்க இப்படி கையால சும்மா சும்மா வசனங்கள் அமைச்சு எழுதிட்டு அதை முஸ்லிம்களுக்கு விற்பாங்க, அரபிகளுக்கு விற்பாங்க, காசை எடுத்துக்கொள்வாங்க. இது தௌராத்துடைய வேதம்னு சொல்லுவாங்க. அப்ப பாமர மக்கள் இவங்களுக்கு வாசிக்க தெரியாது, வாங்கி எடுத்துருவாங்க, ஏமாந்துருவாங்க. அல்லாஹ் சொன்னான் ஃபவைலுல் லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம், ஏற்கனவே சொன்னான் ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம், தங்களுடைய கையால யார் எழுதுறாங்களோ அவங்களுக்கு நாசம்தான். எழுதிட்டு சும்மா யக்கூலுன ஹாதா மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு என்ன நாசம், இழிவு, தோல்வி, கேவலம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதுக்கு பிறகு திரும்பவும் அல்லாஹ் சொல்றான் ஃபவைலுல் லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம், அவர்களுடைய கை எதால எழுதிச்சோ எதை எழுதப்பட்டிருக்குதோ அவை அதுக்கும் அவர்களுக்கு நாசம்தான். அது மட்டுமல்ல வவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன், அப்படி அவங்க வாங்கி அந்த எழுதி வித்து எதை சம்பாதிக்கிறாங்களோ அந்த வருமானம் அவர்களுக்கு நாசம்தான். அரபில பொதுவாக 2 வார்த்தை பாதிக்கப்படுது, வைல் ஒன்று, அடுத்து வை ஒன்று. வை அடுத்து வை, வைலக் வைஹக், ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையில பாவிச்சிருக்கிறாங்க. அது நாசத்துக்காக அடையாளம் அல்ல, இறக்கத்துக்காண்டி பாவிப்பாங்க. சில நேரம் ஒருத்தர் மீது இறக்கம் காட்டி வைஹக்ன்னு சொல்லுவாங்க. வைலக்குன்னு சொன்னா பொதுவாக நாசம் உண்டாகிட்டுன்னு அர்த்தம். அதனால வைலக் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் குறைவாகத்தான் பாவிச்சிக்கிறாங்க, வைஹக் என்ற வார்த்தையை அதிகமாக பாவிச்சிக்கிறாங்க. இப்போ இந்த யஹூதிகள் செஞ்ச காரியம் மிக மோசமாக இருந்ததினால அல்லாஹ் தஆலா அவர்களை 3 தடவை இதில் கண்டிச்சிருக்கிறான். ஆரம்பத்திலையும் சொன்னான், திரும்பவும் அல்லாஹ் சொன்னான் ஃபவைலுல் லில்லதீன யக்துபூன், அதே பிறகு ஃபவைலுல் லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம் வவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன். 3 இடத்துல எல்லாம் நாசம் உண்டாகும், அவருக்கு நாசம்தான், தோல்விதான் என்று அல்லாஹ் தஆலா அவங்களை கண்டிக்கின்றான். ஹதரத் இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யஹூதிகள் ஒரு கூட்டம் ஒன்று இருந்தாங்க, அவங்க தங்களுடைய கைகளால் எழுதி மக்களுக்கு வாசி காட்டுவாங்க, மக்களுக்கு விற்பாங்க, அதன் மூலமாக காசு சம்பாதிச்சு கொண்டிருந்தாங்க. அவங்களை கண்டித்து அல்லாஹ் தஆலா இவ்வாறு இறக்கினான். இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முஸ்லிம்களை பார்த்து சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, சஹாபாக்களும் இருந்தாங்க, பின்னாடி வந்து தாபீன்களும் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க வேதக்காரர்கள்ட்ட போய் எதுக்கு நீங்க கேட்குறீங்க? உங்களுக்கு இறக்கப்பட்ட, உங்க நபி மீது இறக்கப்பட்ட குர்ஆன் உங்களுக்கு முன்னாடி இருக்கே, அப்படி இருக்கும்போது நீங்க வேதக்காரர்கள்ட்ட போய் எதுக்கு படிக்கிறீங்க? அது அவங்களை படிக்க வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு தெரியும் உங்களோட நபி மீது இறக்கப்பட்டது புதுசி, அப்படின்னா வேதக்காரர்கள் மீது இறக்கப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இப்ப இது நபிக்கு இறக்கப்பட்ட புதிய விஷயங்கள், அதை நீங்க நபிட்டு நீங்க படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு மோதி காட்டப்பட்டு கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது அதை விட்டு போட்டு நீங்க ஏன் நீங்க அந்த மக்கள்கிட்ட போறீங்க? அடுத்தது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தெளிவாக இந்த குர்ஆன்ல சொல்லி இருக்கிறாங்க, பல ஆயத்துக்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. வேதக்காரர்கள் இருக்கிறாங்களே, அவங்க தங்களுடைய வேதத்தை மாத்திட்டாங்க, அதுல பல தவறான கருத்துக்களை புகுத்தி இருக்கிறாங்க என்று அல்லாஹ்வே சொல்லியிருக்கும் பொழுது நீங்க எதுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்டு படிக்கிறீங்க? அவங்க தங்களுடைய கைகளாலே எழுதியிருக்கிறாங்க, இந்த ஆயத்தை ஒதுக்கி காட்டினாங்க. அவங்க தங்களுடைய கைகளால் கூட நிறைய ஊசலாட்டங்கள், அதில் ஊடுருவல்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தன்னு கூட சொல்றாங்க, காசு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. அப்ப ஏன் நீங்க அங்க போய் படிக்கிறீங்க? அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட வந்திருக்கக்கூடிய இல்மு இருக்கே, குர்ஆன் ஹதீஸ் மூலமாக, இந்த இல்மு உங்களுக்கு போதாத அவங்கள்ட்ட போய் கேட்டு படிக்கிறதை விட்டு தடுக்கிறதுக்கு? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இல்மு போதும், அவங்கள்ட்ட போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வே சத்தியமாக, ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வே சத்தியமாக அவங்க ஒத்தனை கூட, அதாவது யஹூதிகளை ஒத்தனை கூட நாங்கள் பார்த்ததில்லை, எங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை பற்றி படிக்க வந்ததை நாங்கள் பார்க்கல. அப்ப எங்களோட குர்ஆன் உயர்ந்தது, உறுதியானது, அதை படிக்க அவங்க வாராங்க இல்ல, நீங்க எதுக்கு போய் அவங்களோட வேதத்தை படிக்க போறீங்க? உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க தங்களை கையால் எழுதி
பிழையாக எழுதி அவங்கள ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, இட்டு கட்டி இருக்கிறாங்க. அதை போய் நீங்கள் எதுக்கு படிக்க போகிறீங்க? உங்களுக்கு அதை படிக்க வேண்டிய தேவையே இல்லை. அடுத்தது அந்த யஹூதிகள் சொல்லி கொண்டிருந்தாங்க, வக்காலுலன் தமஸ்ஸன்னார் இல்லா ஐயாம மாதூதா, நெருப்பு இருக்கு, அதாவது நரகம் எங்களை கொஞ்சம் தான் தீண்டும், சில நாட்கள் தான், விரல் விட்டெண்ணக்கூடிய நாட்கள் தான் எங்களை நெருப்பு தீண்டும், அதுக்கு பிறகு நாங்கள் வெளியே வந்துடும், நீங்கள் வேறொரு கூட்டம் உள்ள போயிடும். அப்படின்னா முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் உள்ள போயிடுவீங்க, நாங்கள் வெளியே வந்துடுவோம். இப்போ அல்லாஹ் கேட்குறான், குல்லா தஹல்து மின் அல்லாஹி அஹதா, என்ன நீங்கள் அல்லாஹ் இடத்துல ஏதாவது உடன்படிக்கை செஞ்சிருக்கிறீங்களா? அப்படி உடன்படிக்கை செஞ்சதா ஃபலன் யுஹலிஃப் அல்லாஹு அஹதா, அல்லாஹ் ஒரு நாளும் தன்னுடைய உடன்படிக்கைக்கு மாறு செய்ய மாட்டான். மாறாக தக்கூலூன் அலல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறீங்க, இட்டு கட்டி கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹ் எங்களை நரகத்தில் கொஞ்ச நாள் தான் போடுவாண்டு, அப்படி அல்ல. இப்போ இது யஹூதியருடைய மிகப்பெரிய ஒரு வாதாட்டமாக இருந்துச்சு. அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் நரகம் போக மாட்டோம், அப்படி போனாலும் கொஞ்ச நாள் தான் இருப்போம், 7 நாட்கள் தான் இருப்போம். அவங்க யஹூதியருடைய ஒரு கருத்து ஒன்று இருந்துச்சு, உலகத்துடைய காலம் இருக்குது அது 7000 வருஷம், முழு மனித சமுதாயத்துடைய வாழக்கூடிய காலம் இருக்கு 7000 வருஷம். அந்த கணக்கை வச்சு பார்த்தாலும் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துடைய காலத்தை சொன்னாங்க, உலகத்துடைய காலம் அதை விட கூட மனித வர்க்கமே 7000 வருஷத்தை தாண்டிட்டுது. 7000 வருஷம் தான், ஒவ்வொரு 1000 வருஷத்துக்கு ஒரு நாள் வீதம் 7 நாள் தான் நல்லா எங்களை நரகத்தில் போடுவான், அதுக்கு பிறகு நாங்கள் வெளியே வந்துடுவோம்னு சொன்னாங்க. இது அவங்களுடைய ஒரு வாதாட்டமாக இருந்துச்சு. அல்லாஹ் அதை மறுக்கிறான். என்ன நீங்கள் எல்லா இடத்துல உடன்படிக்கை செஞ்சிருக்கிறீங்களா? அப்படி எல்லா உடன்படிக்கை செஞ்சிருந்தா அல்லாஹ் ஒரு நாளும் மீற மாட்டான். மாறாக நீங்கள் அல்லாஹுடைய விஷயத்துல இட்டு கட்டுறீங்க. அல்லாஹு தாலா அப்படி அல்ல, உங்களை நரகத்துல போடுவான், நிரந்தரமாக போடப்படும். இன்னொரு வாய்ப்புப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வகாலு லன் தமஸ்ஸன النار இல்லா 40 லைலா, அவங்க 40 நாட்கள் அந்த கண்டு குட்டியை வணங்கினாங்க, அந்த சிலை வணக்கத்தில் ஈடுபட்டாங்க. அந்த 40 நாட்கள் தான் நான் நரகத்தில் இருப்போம், அதுக்கு பிறகு வெளியே வந்துடும் சொல்லி கொண்டிருந்தாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, யஹூதிகள் ரசூல்லாவோட டிபேட் பண்ணாங்க, வாதிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் நரகத்தில் 40 நாள் தான் இருப்போம், நன் அதுகுலன்னார் இல்லா 40 லைலா, 40 நாள் இருப்போம், அதுக்கு பிறகு வஸயஹ்லுஃபுனா ஃபீஹா கௌமுன் ஆகரூன், இன்னொரு சமுதாயம் அதில் போயிடுவாங்க. அது யாருன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள், அவங்களுக்கு பிறகு நிரந்தரமாக இருப்பாங்கன்னு யஹூதிகள் சொல்லி கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவர் தலைக்கு மேலே, இல்லை அன்தும் ஃபீஹா ஹாலிதூன், நீங்கள் தான் அதில் இருப்பீங்க, பல் அன்தும் ஃபீஹா ஹாலிதூன் முஹல்லதுன், நிரந்தரமாக இருப்பீங்க, லா யஹ்லுஃபுக்கும் ஃபீஹா அஹதுன், அதில் உங்களுக்கு பின்னாடி வேற யாரும் வர மாட்டாங்க, நீங்களே அந்த இடத்தை கடைசி வரைக்கும் பிரித்து கொள்வீங்கன்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான், வகாலு லன் தமஸ்ஸன النار இல்லா அய்யாம மாதூதா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹைபர் வெற்றி கொண்ட தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்ட ஆட்டிறைச்சி உணவாக கொடுக்கப்பட்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு கொடுத்துட்டான். இந்த ஆட்டிறைச்சி நஞ்சூட்டப்பட்டிருக்கு. ஒரு சஹாபி ரசூலா உட்கார்ந்து சாப்பிடும்பொழுது அவர் முந்தி சாப்பிட்டுட்டார், அவர் மௌத்தாயிட்டார். ரசூலா சாப்பிடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவங்களை தடுத்தாங்க, இந்த இறைச்சி சாப்பிடாதீங்க, இது நஞ்சூட்டப்பட்டிருக்கு. ஒரு யஹூதி பெண் தான் அப்படி செஞ்சார். இப்போ ரசூலா எல்லா யஹூதியிலும் ஒன்று சேர்த்தாங்க. ஒன்று சேர்த்து சொன்னாங்க, மன் அபூக்கும், உங்களோட தந்தை யாருன்னு கேட்டாங்க. அப்படின்னா அவங்களுடைய யஹூதி சமுதாயம் எங்கே ஆரம்பிச்சது? அப்போ ஃபுலானுன், இன்னார் என்று சொல்லி வேற ஒருத்தருடைய பேரை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கதபுத்தும், நீங்கள் போய் சொல்றீங்க, பல் அபூக்கும் ஃபுலான், இல்லை நீங்கள் சொல்றாரல்ல அவங்களோட தந்தை இன்னார் தான் அவங்களோட தந்தைன்னு சொன்னாங்க. அப்போ யஹூதியர் சொன்னாங்க, சதக்த வ பரர்த, நீங்கள் உண்மை சொல்லிட்டீங்க, சரியாக சொல்லிட்டீங்க, நல்லவை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு கேட்டாங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் உண்மையான பதில் சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அபுல் காசிம், நிச்சயமாக. அபுல் காசிம் ரசூலுடைய பட்ட பேர், அது காசிமுடைய தந்தையே, நிச்சயமாக நாங்கள் உண்மையை சொல்லுவோம். ஏன், நாங்கள் பொய் சொன்னால் நீங்கள் இப்போ எங்களோட பொய்யை அறிஞ்சு கொண்ட மாதிரியான தந்தையுடைய விஷயத்தில் இதையும் அறிஞ்சு கொள்வீங்க, உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுடும், அதனால் நாங்கள் உண்மையைத்தான் சொல்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ ரசூலா கேட்டாங்க, மன் அஹ்லுன்னார், நரகவாதிகள் யாருன்னு கேட்டாங்க. நரகவாதிகள் யாருன்னு தான் ரசூலா கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க, நக்கூனு ஃபீஹா யஸீரன், நாங்கள் தான் கொஞ்ச நாள் தான் அங்கே இருப்போம், அதுக்கு பிறகு சும்மா தஹ்லுஃபூனா ஃபீஹா, நீங்கள் தான் அங்கே வந்திருப்பீங்கன்னு சொல்லி ரசூலா பார்த்து சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்ஸஉ,
நாசமா போங்க, வல்லாஹி எல்லாமே சத்தியமாக, லா நஹ்லுஃபுக்கும் ஃபீஹா அபதா, நாங்க ஒரு நாள் உங்களோட இடத்துக்கு வர மாட்டோம், நரகத்துக்கு நீங்க தான் நிரந்தரமா இருப்பீங்க அதுல. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இன்னொரு விஷயத்தை கேட்கிறேன், நீங்க உண்மையை சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஓ ஆம் சொல்லுவோம் அபுல் காசிம், சொல்லுவோம், சொல்லுங்க கேளுங்க. சொன்னாங்க, நீங்க இதில் ஹல் ஜஅல்தும் ஃபீ ஹாதிஹி ஷாத்தி சும்மன், இந்த ஆட்டில் நீங்க நஞ்சு ஊட்டினீங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஆம் ஊட்டினோன்னு சொன்னாங்க. ஏன்னா போய் சொன்னாலும் மாட்டிக்கொள்வாங்க, ரசூலுல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து கொண்டு தான். அப்போ கேட்டாங்க, ஃபமா ஹமலக்கும் அலா ஹாதா, இவ்வாறு செய்வதுக்கு உங்களை தூண்டின எதுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அரத்னா இன் குன்த காதிபன் அன்னஸ்தரிஹ மின்க், நீங்க பொய்யனாக இருந்தால் இதோட கதை முடிஞ்சு, எங்களுக்கு உங்களோட பிரச்சனை முடிஞ்சு நாங்கள் ரெஸ்டாக இருப்போம் என்பதுக்காக உங்களை கொல்ல நாடினோம். நீங்கள் பொய்யனா இருந்தால் செத்து போயிடுவீங்க, பிரச்சனை முடிஞ்சு. வைன் குந்த நபியா, நீங்கள் நபியாக இருந்தால் லம் யதுர்ருக், இது உங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்காது என்பது எங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் நபியா பொய்யனா என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி செஞ்சோம். ஆனால் விளங்கி கொண்டாங்க இவங்க நபிதான், என்ன ப்ரூஃப் ஆயிட்டது, ரசூலுல்லாஹ்க்கு எதுவுமே தீங்கு இழைக்கிறாங்க, சாப்பிடவே இல்லை, எல்லாம் அறிவிச்சு கொடுத்துட்டான். ஆனாலும் அவங்க ஈமான் கொண்டாங்களா? இல்லை. யஹூதிகள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய இஸ்லாத்துடைய விரோதிகள், அவங்க தெரிஞ்சு கொண்டே வழிகட்டு போனவங்க. அதனால கைருல் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது உண்டானவர் யஹூதிகள். நஸ்ரானிகள் வழிகட்டு போனவங்க, யஹூதிகள் தெரிஞ்சு கொண்டு, அவங்க தெரியாம இவங்க தெரிஞ்சு கொண்டு வழிகட்டு போனவங்க. அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டு கூட்டத்திட்ட எங்களுக்கு பாதுகாப்பு தேட சொல்கிறான். இதிலிருந்து நிறைய சம்பவங்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல், ரசூலுல்லாஹ் எப்படி பாதுகாத்தான், எந்த அளவுக்கு எங்களை நபி உண்மையானவங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருந்துச்சு, அந்த உண்மையான நபியுடைய வார்த்தைகள் அனைத்து உண்மையானதை, அவைகள் நாங்கள் விளங்கி எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும். அதில் தான் எங்களோட வாழ்க்கையில வெற்றி இருக்குது. இல்லாட்டி தெரிஞ்சு கொண்டு மாறு செய்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கும் யஹூதியக்கும் மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்களும் தெரிஞ்சு கொண்டு மாறு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள் சரி என்று தெரியுமா அவங்களுக்கு, ஆனால் பின்பற்றல, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாகினாங்க. அதே காரியத்தை நாங்களும் செய்வோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய கோபம் தான் நடக்கிறாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு ஒவ்வொரு படிப்பினை, ஒவ்வொரு கற்பித்தல், ஒவ்வொரு வழிகாட்டுதல், ஒவ்வொரு சுன்னத்துகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வழிகாட்டுதல், எங்களுக்கு ஒவ்வொன்றும் நேரான பாதையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி.